காந்தியின் முதல் சத்தியாகிரகம் 1906ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க பிரிட்டிஷ் அரசு ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டம் கருப்பு புத்தக சட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் தென்னாப்பிரிக்காவில் வாழும் அனைத்து ஆசிரியர்களும், குறிப்பாக இந்தியர்கள், அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும், விரல் அச்சு எடுக்க வேண்டும், புகைப்படம் கொடுக்க வேண்டும் மற்றும் பாஸ் என்ற அடையாள அட்டையை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. இது குற்றவாளிகளைப் போல நடத்தும் அவமானகரமான நடைமுறையாக இருந்தது. இந்த அநியாய செயலுக்கு எதிராக இந்திய சமூகத்தில் கோபமும் அதிருப்தியும் அதிகரித்தது. அப்போது தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக போராடிக் கொண்டிருந்த மகாத்மா காந்தி இந்த நிலையை மிகவும் ஆழமாக உணர்ந்தார். அவர் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அது இந்தியர்களை கீழ்த்தரமாக காட்டுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் மேலும் மோசமான சட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்று உணர்ந்தார். இந்த நிலையில் காந்தி அனைத்து இந்திய சமூகத்தினரையும் ஒன்று கூடி இந்த சட்டத்திற்கு எதிராக அமைதியான போராட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் வன்முறையில்லாத எதிர்ப்பின் மூலம் உண்மையை நிலைநாட்டுவதே பெரிய சக்தி என்பதை வலியுறுத்தினார். இதனால்தான் அவர் சத்தியாகிரகம் என்ற புதிய போராட்ட முறையை உருவாக்கினார். சத்தி என்றால் உண்மை, ஆகிரகம் என்றால் உறுதியான போராட்டம். இரண்டையும் சேர்த்து உருவானது சத்தியாகிரகம், உண்மையை காக்கும் அகிம்சை போராட்டம். காந்தி மற்றும் இந்தியர்கள் இந்த சட்டத்தின்படி பதிவு செய்ய மறுத்தனர். அரசு பலரையும் கைது செய்தது. அதே நேரத்தில் போராட்டத்தில் இருந்த இந்தியர்கள் எந்தவித வன்முறையையும் செய்யவில்லை. அவர்கள் அமைதியாகவும் தைரியமாகவும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றனர். இந்த அகிம்சை வழியிலான எதிர்ப்பு பிரிட்டிஷ் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது. பல மாதங்களாக நீடித்த இந்த அமைதி போராட்டம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. இந்தியர்கள் வன்முறையின்றி நீதிக்காக போராடும் இந்த புதிய வழி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இறுதியில் அரசு இந்தியர்களுடன் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. சட்டம் சில அளவுக்கு தளர்த்தப்பட்டது மற்றும் பலர் விடுவிக்கப்பட்டனர். 1906 முதல் சத்தியாகிரகம் காந்தியின் வாழ்வில் ஒரு வரலாற்று சம்பவமாக அமைந்தது. இதன் மூலம் அவர் அகிம்சையின் உண்மையான சக்தியை உணர்ந்தார். இந்த அனுபவம் பின்னர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியது. உலக வரலாற்றில் அகிம்சை என்ற கருத்தை அரசியல் போராட்டத்தில் வெற்றிகரமாக பயன்படுத்திய முதல் பெரிய நிகழ்வு இதுவே என கருதப்படுகிறது.